தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு 4 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 37,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணவும் ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷி விக்யான் கேந்திரா திருநெல்வேலியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேரியஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுங்க. அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டு நேம் தரணும். அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலாக ஃபீமேலாங்கிறத இங்கே ஃபில் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், பின்கோடோட இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட நேஷ்னாலிட்டி என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ரிலீஜியன், கேஸ்ட் இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு இங்கே லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரீடா அன்மேரீடா அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தரணும். அதுவும் 10th, 12th, டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டின்னு சொல்லி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே லைனாக நீங்கள் இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டி, என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாமே தரணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே தரணும். ஓகேங்களா? எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க, என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்க, பீரியட் ஆஃப் சர்வீஸ் என்ன, ஸோ அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர், பிளேஸு, டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். அப்ளிகேஷனோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது ஏஜ் ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி ப்ரூஃபு, குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு, அது அடுத்து ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்திலேருந்து கிருஷி விக்யான் கேந்திரா திருநெல்வேலியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் 4 விதமான பதவிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சீனியர் சயின்டிஸ்ட் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 37,400 67,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டாக்டரல் டிகிரி இன் ரெலவென்ட் சப்ஜெக்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ரெலவென்ட் சப்ஜெக்டில் நீங்கள் டாக்டரல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட 8 இயர்ஸ் ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது சயின்டிஸ்டாவோ, லெக்சரராகவோ, எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலிஸ்டாகவோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 47 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஹார்டிகல்ச்சர் போஸ்ட்டு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 15,600 39,100 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் ஹார்டிகல்ச்சர் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்.
அதிலே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்லேயே அனிமல் சயின்ஸில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி சேம் சேலரி தான், 15,000 39,100 வரைக்கும் இருக்கும். இது பேசிக் பே மட்டும்தான், இது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியனில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 9,300 34,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி போஸ்ட் மூலமாக விண்ணப்பிச்சிருங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கெலாம் 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து எடுத்துக்கலாம். இதிலே 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கெலாம் 38 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களும், 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கெலாம் 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ அப்ளிகேஷனோட என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 12 வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் டிலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்க வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது போஸ்டல் டிலே தான் ரீசன்னாலும் அவங்க அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஜூலை 12 வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வர அப்ளிகேஷன் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டை பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு டியர்னஸ் அலவன்ஸு, ட்ராவல் அலவன்சஸ்ஸு எதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் வந்துட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணிருக்கீங்க பார்த்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் இல்லையா, அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே மாண்டிட்டரியாக கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட்டு, கிளைமிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட்டு, மினிமம் அல்லது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, கலர் ஃபோட்டோகிராஃபு. ஸோ அந்த கலர் ஃபோட்டோகிராஃபும் 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லைனாலும் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ தான் வச்சு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.